நம்முடைய எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கை நாயகனாக மக்களால் 2026 ஆட்சி கட்டளை அமர்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த கொள்கை முழக்கங்களை வெளியிட்டு உரையாற்றியிருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக புரட்சித் தலைவர் 1972 இந்த இயக்கத்தை காணுகிற போது அவரை கழகத்திலே தூக்கி எறிகிற நேரத்தில் இதே நிலை அன்றைக்கு உருவாகியது. அதே போலதான் தமிழ்நாட்டில் ஆளுங்கிற கட்சி 2 கட்சிகளே இருக்க வேண்டுமா, ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமா, ஏன் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு, புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துச் சொன்னதைப் போல அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக நின்று மக்கள் சக்தியோடு ஆட்சி கட்டளை அமர்வது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கின்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் அதற்காக உறுதுணையாக இருந்து அயராது இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.